Go and tell somebody Jesus. Mission Movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை. அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான்? அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்ற தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and tell somebody Missionary Movement, plot number 81, Bharati Nagar 5, KTC Nagar North, Tirunelveli, 627011. Cell 9941 24213. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவின் திருச்சபையானோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே, பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவரா, இன்னும் நேமியம் கருணை நிலை வரமுண்டு நிதம் துதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகமுபாயமாய் நீங்கிவிடும், என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. சேவை தேவை மிக்க வட இந்திய மாநிலங்களில் பணி நடைபெற்று வருகிறது. குஜராத்தில் 7 மக்களினத்தவர் மத்தியிலும், பீகார், ஒரிசாவில் 7 மக்களினத்தவர் மத்தியிலும் Go and tell somebody அருட்பணி இயக்கம் ஊழியங்களை செய்து வருகிறது. திருச்சபை நிறுவும் பணி. ரட்சிப்பின் செய்தியால் ஆட்கொள்ளப்பட்டு மீட்கப்பட்ட மக்கள் திருச்சபையாகிய மந்தையில் சேர்க்கப்பட்டு ஒன்று கூடி ஆராதிக்க, வேதத்தை கற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய போதனைகளைப் பெற ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆலயம் இல்லாத இடங்களில் சபையாக வீடுகளில் கூடியும் மரத்தினடியில் கூடியும் தேவனை ஆராதித்து வருகின்றனர். ஆலயங்கள் இல்லாத இடங்களில் ஆலயங்கள் எழுப்பப்பட ஜெபிப்போம், உதவி செய்வோம். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே Go and tell somebody Jesus என்ற மிஷனரி ஸ்தாபனத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய விலையேறப்பட்ட வேத புத்தகத்தின் சத்திய வசனங்களை வாசித்து தியானிக்கும்படியாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பாராட்டிய இந்த நல்ல தருணங்களுக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் சிந்திக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 50ஆம் 51ஆம் வசனங்கள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 50ஆம் 51ஆம் வசனங்கள். பின்பு இயேசு
பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பின்பு இயேசு பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போனார். அவர்களை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அதன் பின்பாக அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதையும் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய 33.5 ஆண்டுகால இந்த உலக வாழ்க்கை நிறைவு பெறுகிறது. கடைசி தருணம், பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் முன்பாக அவர் செய்த கடைசி காரியம், ஆசீர்வதித்து விட்டு சென்றார் என்று பார்க்கிறோம். ஆசீர்வதிக்கும் ஆண்டவரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதம் என்ற வார்த்தை கிறிஸ்தவ சமுதாயத்திலே மிக மிக அதிகமாக பயன்படுத்தப்படும் ஒரு வார்த்தை என்பதை யாரும் மறுக்க முடியாது. எனவே இந்த வசனத்தின் அடிப்படையில் ஆசீர்வாதம் என்றால் என்ன? நீங்களும் நானும் நினைப்பது போல தாராளமாக இந்த ஆசீர்வாதத்தை எளிதிலே பெற்றுக்கொள்ள முடியுமா? கிறிஸ்தவ கூட்டங்களை குறித்த அனைத்து விளம்பரங்களிலும் கீழே குறிப்பிடப்படுவது, குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள். ஆலயங்களிலே அறிவிப்புகள் சொல்லப்பட்டு ஒவ்வொரு அறிவிப்பின் பின்பாகவும் அனைவரும் கலந்து கொள்ளும்படியாய் அன்புடன் அழைக்கிறோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள். இப்படி எல்லா இடங்களிலும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும் பொழுது ஆசீர்வாதம் அவ்வளவு எளிதாக எல்லாராலும் பெற்றுக்கொள்ள முடியுமா என்பதை குறித்து இந்த நாளிலே இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். பின்பு இயேசு பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். பெத்தானியா வரைக்கும் யாரை ஆண்டவர் அழைத்து கொண்டு போறார் என்று அதே அதிகாரத்தின் 33ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு. 11 பேர் அவர்களோடு இருந்த ஒரு சிறு கூட்டம். இவர்களைத்தான் ஆண்டவர் பெத்தானியா வரைக்கும் அழைத்து சென்றார் என்று வாசிக்கிறோம். இந்த சிறு கூட்டத்திலே யார் யார் இருந்தார்கள் என்று வேதத்திலே சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த 11 பேர் யார் என்பதை நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். யூதாஸ் காரியோத்து தவிர மற்ற 11 பேர் அந்த கூட்டத்திலே இருந்தார்கள். இந்த 11 பேரிலே உம்முடைய காயம்பட்ட கரத்தை என் விரலை போட்டு பார்த்தாலோடையும் நம்ப மாட்டேன் என்று சொன்ன தோமா அங்கேதான் இருந்தான். சேவல் 2 முறை கூவதற்கு முன்பாக ஆண்டவரை 3 தடவை மறுதலித்த பேதுருவும் அங்கேதான் இருந்தான். கடைசி நேரத்திலே தங்களுடைய உயிருக்கு பயந்து ஆண்டவரை அப்படியே விட்டுவிட்டு ஓடிப்போன கோழைகளான மற்ற சீஷர்களும் அங்கேதான் இருந்தார்கள். இதற்கு மத்தியிலே ஆண்டவரோடு என்னையும் சிலுவையில் அறைந்தால் நான் ஆயத்தம் என்று ஆண்டவருடைய சிலுவையின் அடியிலே நின்ற யோவானும் அங்கேதான் இருந்தான். இப்படி பல தரப்பட்ட மனிதர்களை ஒன்றாக வைத்து ஆண்டவர் எல்லோரையும் ஒன்றாகவே ஆசீர்வதித்தார். அனைவருக்கும் ஒரே ஆசீர்வாதம் தான். உலக பிரகாரமாக பார்ப்போமானால் யோவானுக்கு தன் உயிரையும் மதிக்காமல் ஆண்டவருக்காக நின்ற யோவானுக்கு நிறைவான ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஓடிப்போனவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மறுதலித்தவனுக்கும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. சந்தேகப்பட்டவனுக்கு குறைவாக கொடுத்திருக்கலாம். இதுதான் உலகத்தின் நியதி. ஆனால் ஆண்டவரோ அப்படி செய்யவில்லை. அத்தனை பேருக்கும் ஒரே ஆசீர்வாதம் தான். இதை இன்னும் தெளிவாய் சொல்வேனானால், பாரபட்சம் இல்லாமல் ஆசீர்வதிக்கும் ஆண்டவரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். அவருடைய பார்வையிலே எந்த விதமான பாரபட்சமும் கிடையாது. நல்லவன் கெட்டவன், விசுவாசி அவிசுவாசி, படித்தவன் படிக்காதவன், பணக்காரன் ஏழை, எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவரையும் சமமாக பார்க்கும் ஆண்டவர். அனைவருக்கும் சமமாகவே எல்லாவற்றையும் கொடுக்கும் ஆண்டவர். எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஒருவேளை இது புரிந்து கொள்வதற்கு சற்று கடினமாக இருக்கலாம்.
புரிந்து கொள்வதற்காக. வெளியே மழை பெய்வதாக வைத்துக் கொள்வோம். இந்த நாட்களின் மழை அல்ல, நோவா காலத்து மழை. மழை கொட்டி கொண்டிருக்கிறது. கரத்திலே ஒரு வாளியை எடுத்து செல்வோமானால் வாளி நிறைய நமக்கு தண்ணீர் கிடைக்கும். ஒரு தவளைப்பானையை எடுத்து சென்றால் தவளைப்பானை நிறைய தண்ணீர் கிடைக்கும். திருமண வீட்டிலே பயன்படுத்தப்படும் ஒரு ட்ரம்மை எடுத்து சென்றால் ட்ரம் நிறைய தண்ணீர் கிடைக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வெளியே 24 மணி நேரமும் கொட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஒருபொழுதும் குறையாது, நிற்காது. ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் 24 மணி நேரமும் வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள செல்லும் நாம் எந்த விசுவாச அளவை கரத்திலே எடுத்து செல்கிறோமோ அந்த அளவுக்கு மாத்திரமே நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம் கரத்தில் எடுத்து செல்லும் விசுவாச அளவின்படியே நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவர் கொடுப்பதிலே குறை வைப்பதில்லை, நாம் பெற்றுக்கொள்வதிலே தான் குறைவு காணப்படுகிறது. இன்று ஒரு சிலர் ஊறுகாய் வைக்கும் கரண்டியை கரத்திலே எடுத்து கொண்டு போய் தவளை நிறைய கிடைக்கும் என்று காத்திருக்கிறார்கள். ஒரு பொழுதும் நடக்காது. எந்த விசுவாச அளவை நீங்கள் கொண்டு செல்கிறீர்களோ அந்த அளவே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எனவேதான் வேதத்திலே இப்படியாக நாங்கள் வாசிக்கிறோம், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஆம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன். உன் விசுவாசத்தின்படியே உனக்காக கடவது. ஆண்டவரிடம் தன்னுடைய தேவைகளுக்காக சென்றவர்களுக்கு அநேக இடங்களிலே ஆண்டவர் சொல்லும் வார்த்தை இதுதான், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்காக கடவது. நாம் எந்த அளவுக்கு விசுவாசத்தோடு ஆண்டவரிடம் கேட்கிறோமோ அந்த அளவுக்கு மட்டுமே பெற்றுக்கொள்கிறோம். அதற்கு மேலாக பெற்றுக்கொள்வது என்பது சாத்தியமே இல்லாதது. எனவே நம்முடைய விசுவாச அளவின்படியே நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம் விசுவாச அளவு எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வேதத்திலே ஆண்டவர் ஆசீர்வதித்த ஒரு சில பாத்திரங்களை குறித்து நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று. ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் இது, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆபிரகாமை ஆண்டவர் இப்படி ஆசீர்வதித்ததற்கு ஒரு சில காரணங்கள். அவனுடைய பங்கு. ஆபிரகாம் ஒருபொழுதும் மொட்டையாய் ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவதில்லை. விசுவாசிகளின் தகப்பன் என்று ஆபிரகாம் அழைக்கப்படுகிறான். அப்படி என்ன விசுவாசத்தை அந்த நாளிலும் இந்த நாளிலும் எந்த நாளிலும் யாரிடமும் காணாத விசுவாசத்தை ஆண்டவர் ஆபிரகாமிலே கண்டார். 75 வயதிலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார், நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அந்த குமாரன் மூலமாய் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலத்தனையாகவும் ஆசீர்வதிப்பேன் என்றார். இந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்கும் பொழுது அவனுக்கு வயது 75, சாராய்க்கு வயது 65. மருத்துவ ரீதியாக உலக பிரகாரமாக சாத்தியமே இல்லாத ஒரு காரியம் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணப்பட்ட பொழுது அதை அவன் விசுவாசித்தான். அது தன் வாழ்வில் நடக்கும் என்று 25 ஆண்டுகள் அவனால் காத்திருக்க முடிந்தது. 100வது வயதிலே ஆண் பிள்ளையை பெற்றுக்கொண்டான். எனவேதான் விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம் என்று அழைக்கப்படுகிறான். இந்த ஆபிரகாமிலே கண்ட இந்த விசுவாசத்தை தேவன் நம் ஒவ்வொருவரிலும் காண விரும்புகிறார். எனவேதான் அவனை நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆசீர்வதித்தார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற ஆசீர்வாதத்திற்கும் ஆசீர்வாதம் என்ற வார்த்தைக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றால் அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். இதன் பொருள், என்னை பார்த்து ஒரு சகோதரியோ சகோதரனோ அங்கிள் நீங்க நல்லா இருங்க என்று சொன்னால் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பதாக வாக்கு பண்ணுகிறார். உங்களை பார்த்து யாரோ ஒருவர் தங்கச்சி நீ நல்லா இருமா, அங்கிள் நீங்க நல்லா இருங்க அங்கிள்
அண்ணே நீங்கள் நல்லா இருங்கண்ணே என்று சொன்னால், யார் உங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார்களோ அவர்களை ஆசீர்வதிப்பதாக ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். இதுவே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற ஆசீர்வாதத்தின் பொருள். ஆசீர்வாதம், வாயை திறந்து ஆசீர்வதிப்பது ஒருபுறம், பிறர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு காரணமாய் வாழ்வது மறுபுறம். இப்பொழுது பார்த்தது மறுபுறத்தை. பிறர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நான் காரணமாய் வாழ வேண்டும். என்னை பார்த்து யாரோ ஒரு நபர் நீங்க நல்லா இருங்கன்னு சொன்னா அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதாக வாக்கு பண்ணுகிறார். இது எப்பொழுது சாத்தியமாகும்? நீங்களும் நானும் பிறருக்கு செய்யும் ஒவ்வொரு நன்மையும் ஒவ்வொரு நற்கிரியையும் இந்த வார்த்தையை அவர்கள் சொல்ல வைக்கும். இதை கண்கூடாக நாம் பார்க்கிறோம். ஒரு சிலருக்கு நாம் செய்த உதவிகளுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்வார்கள். நீங்க நல்லா இருக்கணும் அண்ணாச்சி, அக்கா நீங்க நல்லா இருக்கணும் அக்கா, நீங்களும் உங்களை பொண்டாட்டி பிள்ளைகள் நல்லா இருக்கணும். இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. ஒரு சில வயோதிப பெற்றோருக்கு ஒரு சில உதவிகளை செய்யும் பொழுது அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லும் வார்த்தை, ஐயா நீ நல்லா இருப்பையா, ஏம்மா நீ நல்லா இருப்பமா. அந்த வாழ்த்துதல் அவர்களுக்கு பிரியமானவர்களே. அவர்களுக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து விட்டார். ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் பொழுது பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று உங்களையும் என்னையும் ஆபிரகாமின் சந்ததியாய் அன்றே ஆண்டவர் ஆசீர்வதித்து விட்டார். இப்பொழுது நம்முடைய கடமை பிறர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நான் காரணமாயிருக்க வேண்டும். அது எப்பொழுது சாத்தியமாகும்? நான் செய்யும் நற்கிரியைகள் மூலமாய், நான் செய்யும் நன்மைகள் மூலமாய். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற விசேஷித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆபிரகாமிலே காணப்பட்ட விசுவாசம், அந்த விசுவாசத்தின் ஒரு புறத்தை பார்த்தோம். ஆசீர்வாதம், பிறர் என்னை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். மறுபுறம் ஒரு வீட்டிற்குள் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டாரை கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துங்கள், ஆசீர்வதியுங்கள். ஒரு வீட்டிற்குள் பிரவேசிக்கும் பொழுது அந்த வீட்டாரை கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துங்கள், ஆசீர்வதியுங்கள். என்று எத்தனையோ இல்லங்களுக்கு செல்கிறோம், யார் யார் வீட்டுக்கெல்லாமோ போகிறோம். எத்தனை முறை எத்தனை வீட்டிலே அந்த வீட்டாரை நாம் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்தி இருப்போம், ஆசீர்வதித்திருப்போம். ஆம் பிரியமானவர்களே, செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. மிக சாதாரண காரியங்கள் தான், ஆனாலும் செய்யப்படவில்லை. இதற்கான காரணங்கள் ஆசீர்வதிப்பதற்கு நான் யார் என்ற மிகப்பெரிய கேள்வி எழும்புகிறது. இதற்கு பதில் வேதத்திலேயே பார்க்கிறோம். 17 வயது நிரம்பிய மரியாள் 70 வயது நிரம்பிய எலிசபெத்தை வாழ்த்தினாள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். வாழ்த்துதலின் சத்தம் கேட்டு எலிசபெத்தின் வயிற்றில் உள்ள பிள்ளை துள்ளிற்று. 17 வயது இளம் வாலிப பெண்ணாகிய மரியாள் 70 வயது எலிசபெத்தை வாழ்த்தக்கூடுமானால் யாரும் யாரையும் வாழ்த்தலாம். யாரும் யாரையும் வாழ்த்தும் தகுதியும் உரிமையும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை இந்த நாள் வரை பயன்படுத்தவில்லை, வரும் நாட்களிலே பயன்படுத்துவோம். செல்லும் இடம் எதுவாயிருந்தாலும், யார் வீடாயிருந்தாலும், அவர் யாராயிருந்தாலும், எப்படிப்பட்ட சமுதாய அந்தஸ்தோடு இருந்தாலும், மிக சாதாரண குடும்பமாக இருந்தாலும், கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை வாழ்த்துங்கள், ஆசீர்வதியுங்கள். அந்த ஆசீர்வாதம் அங்கே தங்கும். இப்படியாக பிறரை வாய்விட்டு ஆசீர்வதிக்கும் பொழுதும் அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், அவர்கள் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுதும் அவர்களே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இப்படி பிறர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நான் காரணமாய் வாழ்வதே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வாழ்த்துதலின் பொருள். எனவே ஆசீர்வாதம் என்பது நான் ஆண்டவரிடம் கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்வதல்ல, நான் பிறருக்கு கொடுப்பதே ஆசீர்வாதம். பிறர் என் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் வாய் திறந்தும் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு நான் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் வாழ வேண்டும். எனவே பிறர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அதற்கு நான் காரணமாயிருக்க வேண்டும், அதுவே ஆசீர்வாதம். இந்த நாள் வரை நடந்து வருவது போல நான் ஆண்டவரிடம் கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்வது ஆசீர்வாதம் அல்ல, பிறருக்கு கொடுப்பதே ஆசீர்வாதம். ஆண்டவர் ஆசீர்வதித்த
மற்றொரு நபரை பார்க்கிறோம். ஆதியாகமம் 26 அதிகாரம் 12 ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் அவன் 100 மடங்கு பலனடைந்தான். ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? 100 மடங்கு ஆசீர்வாதம். 100 மடங்கு ஆசீர்வாதம். 100 மடங்கு என்பது ஒருவேளை சொல்லும் பொழுது அதனுடைய ஆழம், அதனுடைய மிகப்பெரிய தன்மை புரிந்து கொள்ள முடியாது. ஈசாக்கு கடந்த ஆண்டு தன்னுடைய வயலிலே விதை விதைத்தான். 10 மூடை நெல் அறுத்தான் என்று வைத்துக் கொள்வோம். இந்த ஆண்டு ஆண்டவர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்ததினால் இந்த ஆண்டு அறுப்பின் போது 1000 மூடை நெல் வந்தது. 10 மூடை நெல் எங்கே? 1000 மூடை நெல் எங்கே? ஒருவேளை கடந்த ஆண்டிலே அவன் 100 மூடை அறுத்திருப்பானால் இந்த ஆண்டு 10,000 மூடை. 100 எங்கே? 10,000 எங்கே? இதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். 100 மடங்கு ஆசீர்வாதம் என்பது இதுதான். ஆண்டவர் அப்படித்தான் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அதுவும் எப்படிப்பட்ட காலத்திலே? 26 அதிகாரத்தின் 1 வாசிக்கிறேன். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. பஞ்ச காலத்திலே, மழையில்லாத சூழ்நிலையிலே, பூமி வறண்டு பிளவுபட்டு காணப்படும் பொழுது ஈசாக்கு விதை விதைத்தான். மழை கொட்டும் பொழுது அல்ல. கால சூழ்நிலையும் மற்ற அனைத்தும் சாதகமாக இருக்கும் பொழுது அல்ல, எல்லாம் பாதகமாய் எதிராயிருக்கும் பொழுது ஈசாக்கு விதை விதைத்தான். ஆண்டவர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். இன்றும் பிரியமானவர்களே, நமக்கு நம்முடைய சூழ்நிலை நமக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம், எதிராயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் 100 மடங்கு ஆசீர்வதிப்பதற்கு சித்தமுள்ளவராயிருக்கிறார். இப்படி ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அவன் செய்த காரியமாய் அதற்கு முந்தைய அதிகாரத்தின் 24 அதிகாரம் 63 வாசிக்கிறோம். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியே போயிருந்து, ஈசாக்கு ஆண்டவரை தியானம் பண்ணுவதற்காக ஒவ்வொரு நாளும் ஒரு நேரத்தை ஒதுக்கி இருந்தான். இது மாத்திரமே ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவனுடைய பங்காய் இருந்தது. மற்ற அனைத்தும் வேதத்தின் பல இடங்களிலே வாசிக்கிறோம். உன் தகப்பனாகிய ஆபிரகாம், என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் காத்து நடந்தபடியால் நான் உன்னை இப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பேன். தகப்பன் நிமித்தம் மகன் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். பிரியமானவர்களே, சம்பந்தப்பட்ட நபராகிய ஈசாக்குடைய பங்கு மிக குறைவு, தகப்பனுடைய பங்கு மிக அதிகம். இன்று நம்முடைய பிள்ளைகள் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பிள்ளைகளுடைய பங்கு குறைவு. ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை தியானிப்பதற்கென்று ஒரு சில நேரம் ஒதுக்கினால் போதுமானது. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்தால் போதுமானது. மற்ற அனைத்தையும் பெற்றோரிடம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தகப்பன் தாய் கற்பனைகள், கட்டளைகள், நியமங்கள், நியாயப்பிரமாணங்களை காத்து நடக்கும் பொழுது நம்முடைய பிள்ளையை பார்த்து ஆண்டவர் சொல்வார், உன் தாய் நிமித்தம் நான் உன்னை 100 மடங்கு ஆசீர்வதிப்பேன், உன் தகப்ப நிமித்தம் நான் உன்னை 100 மடங்கு ஆசீர்வதிப்பேன். என்று பெற்றோராக நாம் எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகள் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆம் பிரியமானவர்களே, பெற்றோருடைய பங்கு மிக அதிகம் என்பதை மறந்து போக வேண்டாம். பிள்ளைகளுடைய பங்கு குறைவு, பெற்றோருடைய பங்கு அதிகம். பிள்ளைகள் இல்லங்களிலே வளர்க்கப்படுவதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். உருவாக்கும் பொறுப்பை ஆண்டவர் பெற்றோருடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். எப்படி உருவாக்கப்படுகிறார்கள்? 5 வளையாதது 50 வளையாது அல்ல, ஒடிந்துவிடும் என்று பிள்ளைகளை சரியான வயதிலே, சரியானபடியிலே, சரியானபடியாக, சரியான முறையிலே வளர்க்காவிட்டால் பின்பு வேதனைப்படும் காலம் வரும். இன்றைய வாலிப உலகம் எப்படி இருக்கிறது? ஏன்?
அவர்கள் சிறு பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது எப்படி உருவாக்கப்பட்டார்கள்? வேத வசனங்களால் போதிக்கப்பட்டு வேதத்தின் சம்பவங்களை ஊட்டி வளர்த்த எத்தனை பெற்றோர் உண்டு? லட்சிய புருஷர்களாய், லட்சிய பெண்களாய் வேதத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? மோசேயாய், யோசேப்பாய், தானியலாய், எஸ்தராய், ரூத்தாய், இவர்களைப் போல நம்முடைய பிள்ளைகள் வாழ வேண்டும், வளர வேண்டும், சமுதாயத்திலே முன்மாதிரியாய் சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று வளர்க்கப்படவில்லை என்பது மறுக்க முடியாத உண்மை. உலகத்தின் கல்விக்காக எவ்வளவு பணம் செலவிடுகிறோம்? எத்தனை நேரத்தை ஒதுக்குகிறோம்? காலை முதல் இரவு வரை. பிள்ளை நிறைய மார்க் வாங்கணும், எத்தனை டியூஷன்? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என் பிள்ளை வளர்வதற்கு நான் என்ன முதலீடு செய்து விட்டேன்? எவ்வளவு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறேன் என் பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து பெறுவதற்கு? 3 யோவான் 2ஆம் வசனம் சொல்கிறது, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படும் சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பெற்றோராகிய நீங்களும் நானும் இந்த உலகிலே பெற்றுக்கொள்ள முடிந்த மிகப்பெரிய சந்தோஷம் நாம் பெற்ற நம்முடைய பிள்ளைகள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் சொன்னாரே, அவருடைய வழியிலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்பட வேண்டும், அவ்வளவுதான். இன்று எத்தனை பெற்றோருக்கு இந்த ரகசியம் தெரியும்? பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டியது நல்லது, நல்ல பணிகளை பெற்று நல்ல வாழ்க்கை அமைந்து பிள்ளைகள் வாழ்வதை கண்டு மகிழ வேண்டிய பெற்றோர் உண்மைதான். ஆனால் அதை காட்டிலும் என் பிள்ளை ஆண்டுடைய பிள்ளையாய் வாழ்கிறான், என் பிள்ளை வேதத்தை கரத்தில் எடுத்து ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்கிறான் என்று பிறர் சொல்ல நாம் கேள்விப்படும் சந்தோஷமே மிகப்பெரிய. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தை ஒரு பொழுதும் அழியாது, மாறாது, சத்தியமானது. அவருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது உலக பிரகாரமான கல்வி இலவசம், எதிர்காலம் இலவசம், வேலை வாய்ப்பு இலவசம், திருமண காரியம் இலவசம், குழந்தை பாக்கியம் இலவசம். அத்தனை காரியங்களையும் இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும். எப்பொழுது? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது, அவரை பற்றி கொண்டு வாழும் பொழுது. அப்படியாக பிள்ளைகள் ஆண்டுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு பெற்றோரிடம் ஆண்டவர் மிக அதிகமாக எதிர்பார்க்கிறார். பெற்றோர் முன்மாதிரியாக வாழ வேண்டும். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்பார்கள். பிள்ளை நல்ல பிள்ளையாய், சிறந்த பிள்ளையாய், நல்ல குணாதிசயங்களிலே வளர வேண்டும் என்று வாஞ்சிக்கும் பெற்றோர் எத்தனை பேர் நல்ல குணாதிசயங்களோடு அதே நல்ல பெயரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நான் வாழும் வாழ்க்கை வேறு, ஆனால் என் பிள்ளைகளை நான் எதிர்பார்க்கும் வாழ்க்கை வேறு. பிள்ளை நல்ல பிள்ளையாய் வளர வேண்டும், வாழ வேண்டும், ஆனால் நான் இப்படித்தான் இருப்பேன். பிள்ளை என்னை போல் வாழ வேண்டும் என்று பெற்றோர் நினைக்கக்கூடிய அளவுக்கு பெற்றோருடைய வாழ்க்கை மாற வேண்டும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு நடமாடும் முன்மாதிரியாய் சாட்சியாய் வாழும் பொழுது மாத்திரமே இது சாத்தியமாகும். அப்பொழுது மாத்திரமே ஆண்டவர் நம்முடைய பிள்ளை பார்த்து சொல்வார், நான் உன்னை 100 மடங்கு ஆசீர்வதிப்பேன். ஏனென்றால் உன் தகப்பன், உன் தாய் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியமங்களையும் காத்து நடந்தபடியால் நான் உன்னை 100 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்வார். எனவே பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே பிள்ளைகள் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாம் காரணமாய் வாழ்வோம். ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்று கேட்பது அல்ல, நான் என் பிள்ளைக்கு முன்மாதிரியாய் சாட்சியாய் வாழ்ந்து பிள்ளை 100 மடங்கு ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நான் காரணமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு நானே தடையாய் மாறிவிடக்கூடாது. எனவே பிரியமானவர்களே, பின்பு இயேசு பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆசீர்வதிக்கும் ஆண்டவர், பாரபட்சம் இல்லாமல் ஆசீர்வதிக்கும் ஆண்டவரை தெய்வமாக கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் யார் எந்த விசுவாச அளவை கரத்தில் எடுத்து செல்கிறார்களோ அந்த அளவு மாத்திரமே விசுவாசத்தை, ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று. அதற்கு அவனிலே விசுவாசத்தை கண்டார், யாரிலும் காண முடியாத ஒரு விசுவாசம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றால் நான் வாயை திறந்து பிறரை ஆசீர்வதிக்க வேண்டும், பிறர் என்னை ஆசீர்வதிக்கும் வாழ்க்கை வாழும் பொழுது
அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எனவே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் பிறருக்கு கொடுக்க காரணமாய் வாழ வேண்டும். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினால் 100 மடங்கு பலனடைந்தான். அதற்கு தகப்பனாய் ஆபிரகாம் முழுக்க காரணமாக இருந்தது போல பெற்றோராகிய நாமும் நம் பிள்ளை 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அவன் ஆண்டுடைய பிள்ளையாய் வாழ்வதோடு மட்டுமல்ல, நான் அவனை ஆண்டுடைய பிள்ளையாய் சாட்சியாய் வாழ்ந்து வளர்க்க வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு தீர்மானத்தோடு நம்முடைய பிள்ளைகளை ஆண்டுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய ஜீவனுள்ள அழியாத மாறாத சத்தியமான வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களிலே பிள்ளைகளை தந்தீர். பிள்ளைகளை சிறந்த பிள்ளைகளாய் சமுதாயத்திற்கும் திருச்சபைக்கும் குடும்பங்களுக்கும் அர்ப்பணிக்க நாங்கள் முன்மாதிரியாய் சாட்சியாய் வாழ்ந்து பிள்ளைகளை உருவாக்கி சமுதாயத்துக்கு அர்ப்பணிக்க நீர் எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.